ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சோல் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐ ஆப்டைன் எ மெத்திக் ஐட்டத்தோட கண்டினியூ எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I get overwhelmed so easily. My anxiety creeps inside of me, makes it hard to breathe. What's come over me feels like I'm somebody else. நான் இப்போ ஹியன்வாஸ் கில்டு ஜாயின் பண்ண நான் ஒர்க் பண்ணும்போது நல்ல மரியாதை கிடைக்கும். நான் உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா வளரணும்னா கண்டிப்பா கில்டுல ஜாயின் பண்ணி தான் ஆகணும். இது எல்லா ஹீரோ யோசிச்சுக்கிட்டு கேக்குறான், இது இல்லீகல் இல்லையான்னு. நான் இன்னும் ஸ்டூடெண்ட் தான், என்னைய கில்டுல ஜாயின் பண்ண சொல்றீங்க, நான் இன்னும் அடல்ட்டா ஆகலன்னு. இப்ப செயின்ட் என்சியூன் வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, இது நீ கேள்விப்பட்டிருக்கியா ப்ரியாரிட்டி நெகோஷியேட் ரைட்ஸ்னா என்னன்னு? ப்ரியாரிட்டி நெகோஷியேட் ரைட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு ரைடர் படிக்கும்போது எந்த ஒரு கில்டு வந்து சப்போர்ட் பண்ணி ஸ்பான்சர் பண்ணுதோ அந்த கில்டுக்கு தான் அந்த ரைடர் அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் மற்ற கில்டை விட கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு அந்த கில்டுக்கு தான் முன்னுரிமை இருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆஃபர்ஸ்ல ஜீனியஸ்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரி ஆஃபர் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் பாஸ்டுக்கு வரதுக்கு முன்னாடி லோவஸ்ட் கில்டு கூட என்னைய ஏத்துக்க கூட இல்லை. இப்ப செயின்ட் என்சியூன் வந்து யோசிக்கிறாங்க, இவன் இவ்வளவு மெச்சூரா இருந்தாலும் முடிவு எடுக்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இன்னும் குழந்தைத்தனமா தான் இருக்கான். செயின்ட் என்சியூன் வந்து சொல்றாங்க, நான் கான்ட்ராக்ட் உங்க வீட்டுக்கே அனுப்புறேன், உன் அட்ரஸ் சொல்லு, இன்னும் நீ யோசிச்சு முடிவு எடுன்னு சொல்றாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் நான் உங்களை ஹீல் பண்றேன்னு சொல்லி எழுந்திருச்சுக்கிட்டு யோசிக்கிறான். இது உண்மையிலேயே ஒரு நல்ல வாய்ப்பு தான், ஆனா நான் இப்பவே முடிவு எடுக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப அவங்கள குணப்படுத்துவோம், பொறுமையா அடுத்தது என்னன்னு முடிவு எடுப்போம்னு. நான் உங்களை ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு செயின்ட் என்சியூன் வந்து கண்டிப்பா பண்ணுன்னு சொல்றாங்க. இப்ப பார்க் வந்து இங்க என்ன நடக்குதுன்னு நம்பவே முடியல. என் கண்ணால எல்லாத்தையும் பார்த்தேன், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எத்தனை ஹீலிங் ரைடர் டாக்டரை பார்த்து இருப்போம், கில்டு மாஸ்டரை குணப்படுத்துறதுக்கு. ஏன் ஹீலிங்காகவே மொத்த வாழ்க்கையும் அர்ப்பணிச்சவங்களாலேயே ஹீல் பண்ண முடியல. அது அந்த அளவு ஈஸியா குணப்படுத்த முடியாது. நம்ம ஹீரோ சாக்ரிஃபைஸ் ஸ்கில் யூஸ் பண்ணி செயின்ட் என்சியூனை ஹீல் பண்றான். இப்ப செயின்ட் என்சியூன் வந்து அப்படியே ஷாக்கா, என் உடம்பு குணமாகுது. இப்ப பார்க் வந்து இது உண்மையிலேயே இது குணப்படுத்த முடியுமான்னு பாக்குறான். இப்ப பார்க் வந்து ஹீரோ கிட்ட, என்னைய மன்னிச்சிடுங்க, நான் உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு, பிளீஸ் எங்க கில்டு மாஸ்டரை நல்லபடியா ஆக்குங்க. அதுக்கு ஹீரோ, பரவாயில்ல, நானா இருந்தாலும் ஒரு சின்ன பையன் இது மாதிரி சொல்லி இருந்தா நம்பி இருக்க மாட்டேன். பார்க் வந்து நான் அப்புறமா மனசார மன்னிப்பு கேட்கிறேன், ரூடா நடந்துகிட்டதுக்கு சொல்றான். இப்ப சிஸ்டத்துல இருந்து நோட்டிபிகேஷன் வருது, நீங்க யாரை குணப்படுத்தணும்னு நினைச்சீங்களோ அவங்கள முழுசா குணப்படுத்திட்டீங்க. பேசிஸ்கில் எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, லெவல் 19. இப்ப ஹீரோ அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு, இப்ப நீங்க நடந்து பார்க்கலான்னு சொல்றான். அவங்களும் அப்படியே நடந்து என்னோட சிம்டம்ஸ் எல்லாம் மறைஞ்சு போச்சு, தேங்க்யூ சொல்றாங்க. ஆனா இதுல உனக்கு பெனால்டி வராதான்னு கேக்குறாங்க. ஹீரோ, நான் நல்லா இருக்கேன், அப்படி எதாவது ஆச்சுன்னா நீங்க என்னை ஹீல் பண்ணுவீங்க கரெக்ட் தானே கேக்குறான். அதுக்கு அவங்களும் கண்டிப்பா எத்தனை தடவை வேணும்னாலும் சொல்றாங்க. இதான் என்னோட பிசினஸ் கார்டு, நான் கண்டிப்பா உன்னோட தேவையை நிறைவேற்ற பாக்குறேன், அதனால நீ என்னை எப்ப வேணும்னாலும் கூப்பிடலாம். இப்ப நம்ம பேசின கான்ட்ராக்ட நீ நல்ல விதத்துல எடுத்துக்கோ சொல்றாங்க. இப்ப ஹீரோ, ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு சொல்றான். அடுத்த நாள் இப்ப கார் வந்து நிக்குது, அதுல பார்க் வந்து கார் டோரை ஓபன் பண்ணி இந்த பக்கம்னு சொல்றான். அதுல இறங்கத்து யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இப்ப பார்க் வந்து இது ஒரு லோ ரேங்க் டஞ்சன், இது யோன்வாஸ் கில்டுக்கு சொந்தமானதுன்னு ஹீரோ இப்ப நினைக்கிறான். மெல்லஸ் அகாடமிக்ல ஜீனியஸ் வரக்கூடிய இடம், அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல நான் சர்வே பண்ணணும்னா நான் கண்டிப்பா லெவல் ஆகணும். இப்ப பார்க் வந்து உனக்கு ஹீலிங் ஆயிட்டா அப்புறம் டஞ்சனை ரைட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் இதுல இருக்கு, உனக்கு எக்யூப்மெண்ட்டுக்கு எங்க கில்டுல இருந்து உனக்கு இதை தரேன், இப்போதைக்கு இதை நீ யூஸ் பண்ணுன்னு சொல்றான். ஹீரோ வந்து என்னைய பாத்துக்கிறதுக்கு நன்றி சொல்றான். அதுக்கு பார்க் வந்து, நீ அங்க பத்திரமா இருப்பியா, இது ஈரங் டஞ்சனா இருந்தாலும் தனியா அந்த டஞ்சனுக்குள்ள போனாலும் ஆபத்து, உனக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா அங்க தனியா போகிறதுக்கு? இப்ப ஹீரோ சொல்றான், வெல் நான் ஜஸ்ட் டெவலப் ஆகணும் அதான். அப்ப பார்க் வந்து அவரோட இன்வெர்டரியில இருந்து, நீ இதையும் எடுத்துக்கிட்டு போ, நீ பாதுகாப்பா இருப்பன்னு சொல்றான். ஹீரோ இது வந்து அப்படின்னு சொல்றான். அப்ப பார்க் வந்து, இது ஒரு வார்ப் ஸ்டோன், நீ இதை உடைச்சனா நீ உடனே கில்டு என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி வந்துடுவ, இது ஆபத்தான நேரத்துல பயன்படுத்து, பிளீஸ் நீ இதை எடுத்துக்கோ. நான் உன்கிட்ட ரூடா நடந்துகிட்டதுக்கு மன்னிப்பு கேட்கிற விதமா இருக்கும், அது மட்டும் இல்ல கில்டு மாஸ்டர் ஹீல் பண்ணதுக்காகவும் நீ இதை எடுத்துக்கிட்டனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஹீரோ வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு டஞ்சன் என்ட்ரன்ஸ்குள்ள போறான். நான் சென்ஸ் பண்ற மேஜிக் பவர் கண்டிப்பா
ரேங்க் டஞ்சன் தான். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்ப பார்க் வந்து மறந்துடாத, ஏதா உள்ள பிரச்சனைனா அந்த வார்ப் ஸ்டோனை பயன்படுத்தி சொல்றான். அதுக்கு கண்டிப்பா சரி நான் உள்ள போறேன்னு சொல்றான். ஹீரோ என்ட்ரி ஆனது சிஸ்டத்துல இருந்து நோட்டிபிகேஷன் வருது. நீங்க டஞ்சனுக்குள்ள நுழையறீங்கன்னு வருது. அப்ப சடனா ஹீரோவை சுத்தி ஒரு மேஜிக் வந்து இழுக்குது. ஹீரோ ஷாக்கா இங்க என்ன நடக்குது? இப்ப சிஸ்டத்துல இருந்து நோர்னிய சிஸ்டம் மூலியமா வேற இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுறீங்க. இப்ப ஹீரோ வேற இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்தோட நேம் வந்து ஹெல்லிமிஸ் லேண்ட் ஆஃப் டெத். இப்ப அப்படியே செயின்ட் என்சியோனை காட்டுறாங்க. அந்த ஜெயிங் வந்து டஞ்சனுக்குள்ள பத்திரமா இருப்பானா? ஹீரோன்னு அவங்க கிட்ட ஒன்னு கேட்கணும்னு சொல்லியிருப்பான். இப்ப அதை செயின்ட் என்சியோன்னு நினைச்சு பாக்குறாங்க. உங்க கில்டுக்கு சொந்தமானது லோ ரேங்க் டஞ்சனா எனக்கு தாங்க. அது மட்டும் இல்ல, நான் அந்த டஞ்சனுக்குள்ள தனியா போகணும். அது ஒரு ரேங்க் டஞ்சனா இருந்தாலும் ஒரு ரைடர் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து தனியா அந்த டஞ்சனுக்குள்ள கிளியர் பண்றது அவ்வளவு சுலபமான வழி இல்ல. அவனுக்கு பயங்கரமான டேலண்ட் இருந்தாலும் அவன் இன்னும் ஒரு கத்துக்குட்டி தான். கண்டிப்பா அவனுக்கு அந்த விஷயம் தெரியாம இருக்காது. இருந்தாலும் அவன் டஞ்சனுக்குள்ள தனியா போறதுக்கு கேட்டு இருக்கான். அப்படியே அவங்க சிரிச்சுக்கிட்டே அவனோட பிளான் என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட ஆபீஸ் டோர் ரூம் நாக் பண்றாங்க.